ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் போட்டு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருப்போம். அந்த டிஸ்கிரிப்ஷனை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம போஸ்ட்டு எப்படி போட்டோம், நம்ம போட்ட போஸ்ட் இந்த இடத்துல வியூ ஆகாது. அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கீழே இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, மேன் மாதிரி, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஹெட் இருக்கிறத. இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல இதில் கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட போஸ்ட் எல்லாமே தெரியும். இது இருந்துச்சுன்னா தெரியாது. இதில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மாற்றிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நாங்கள் பழைய போஸ்ட்டு, இப்போ போட்ட போஸ்ட்டு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட போஸ்ட் ஃபஸ்ட்டு வியூ ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் எழுதின டிஸ்கிரிப்ஷன். இதில் எதுவும் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆடியோ கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் பண்ண சொல்லி, அதை நான் இப்போ கரெக்ஷன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 3 டாட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டும். இதில் எடிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்துடும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, எடிட் ஆப்ஷன் வந்துடுச்சா. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, இல்லைனா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நோட்டீஸ் போர்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈவினிங்குள்ளே கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் பண்ண எல்லாருக்குமே இந்த மிஸ்டேக் இருக்கும். கண்டிப்பாக நம்பர் மாற்றி கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் ஓன் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. எஸ்பிஓ கொடுத்துருந்த நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்பரை கண்டிப்பாக எடிட் பண்ணி தான் ஆகணும். 1460 இருந்ததா 4160 மாற்றி ஆகணும். இது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான், நியூ மெம்பர்ஸுக்கு கிடையாது. அவங்களுக்கு வேறு கண்டென்ட்டு. அதனால் இதை ஓல்டு மெம்பர்ஸ் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு இப்படி டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோடது எடிட் ஆகி சேவ் ஆகிரும். இது எடிட் ஆகி சேவ் ஆனதை நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, திரும்பி அது நம்ம அந்த போஸ்ட்லேயே நிற்குதா. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் அது மாறிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள். திரும்பி நம்ம இதில் கீழே போயிட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை பார்த்தீங்களா, சேவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது கரெக்ட். இதை நம்ம எங்கேயாவது சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் மாற்றி விட்டுட்டிங்கனாலே போதும். அவங்க வியூ பண்ணி பார்க்கும்போது இந்த நம்பர் வந்துடும். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிடுங்க மறக்காமல். அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அமௌண்ட் டிடெக்ட் ஆகாமல் இருக்கும். இல்லைனா அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். அதனால் நோட்டீஸ் போர்டை எப்போவுமே மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்பப்போ வர அப்டேட்டை கண்டிப்பாக கவனித்து கண்டிப்பாக சேஞ்சஸாக பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோ வேணால் மதிஹேமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.